நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார ஹாலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய ஆங்கிரி பர்ட்ஸ் 3 டைமென்ஷன் அப்படிங்கிற படம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸினுடைய டாப் 5 குள்ள ஸ்ட்ரைட்டா வர காத்திருப்பதால அதை தவிர்த்து சென்ற வார பாலிவுட் புதுவரவாக வந்த ஓமன் குமார் இயக்கத்தில் வெளிவந்த சரப்ஜித் படத்தினுடைய ஸ்பெஷல் ரிவ்யூவை இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் டாப் 5 குள்ள கொடுக்க காத்திருப்பதாலும் அதையும் தவிர்த்து இந்த வார பாலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய படங்களை பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போற படம் மீரா ஜாக்கிரதை. இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டராக லீட் ரோல்ல பண்ணியிருக்கிற பாபி சின்ஹா ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி கொண்டுறாரு. அந்த பெண் பேயாக வந்து அவங்களை எப்படி பழிவாங்குறாங்க அல்லது பயமுறுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு படம் தான். இந்த படத்தை பத்தி நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் சொல்ற ஒரு அழகான கமெண்ட் என்னன்னா, ஏற்கனவே ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு PC ஸ்ரீராம் இயக்கத்துல மீரான்னு ஒரு படம் வெளிவந்தது. அதுல வில்லனாக சரத்குமார் அதுல நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்தப்போ சரத்குமார் அந்த படம் வந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் இருக்கிறப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் ரொம்ப லேட்டா வெளிவந்தது. அந்த படம் தான் பழைய மீரா. அதே மாதிரி பாபி சின்ஹா ஜிகர்தண்டா சமயத்துல நடித்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு சம காலத்துல ஒரு ஹீரோவா இருக்கிறப்போ இந்த படம் வந்து வெளிவந்திருக்குது. இது ஏற்கனவே உள்ள மீராவுக்கும் இந்த மீரா ஜாக்கிரதைக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் அடுத்த பாலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய படம் சுட்ட பழம் சுடாத பழம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவா ஜி. இந்த படத்தினுடைய கதைகளை ஒரு வரியில சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையில சராசரியா ஒரு குழந்தைகள் பிறக்கும் பொழுது 40,000க்கு மேல வந்து காணாமல் போறாங்க. அதுல 11,000க்கு மேல உள்ள குழந்தைகள் கடத்தப்பட்டு தவறான சித்திரவதைகள் உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சென்சஸ் ரிப்போர்ட். இந்த கதைக்கும் இந்த நம்ம சொன்ன கருத்தாவுக்கும் ஒரு தொடர்புக்கு இந்த படத்துல குழந்தைகள் கடத்தலை மையமாக வைத்துதான் இதை படமாக்கி இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான வரவேற்பு நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் பண்றதுல அடுத்த பாலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய படம் உரியடி. படத்தினுடைய கதாநாயகன் விஜயகுமார் இவரே தயாரித்திருக்கிறாரு, இவரே இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு வரியில நம்ம கதையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நாடோடிகள் டைப் ஆஃப் ஒரு கதை. திருச்சி பக்கத்தில் இருக்க காலேஜ்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகன் தன்னுடைய நண்பர்களோட படிப்பு நேரம் தவிர அடுத்த நேரம் பார்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பாருடைய ஓனரா இருக்கக்கூடிய கோபி அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் பிரெண்ட்ஸ் அங்க இருக்கிற ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. இந்த பிரச்சனையை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்கி நம்ம எப்படி ஹீரோவா வருது பொலிட்டிக்கல்ல சைன் பண்றது அப்படின்னு சொல்லி கோபி கிரிமினலா பிளான் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேஸ் அண்டர் கரண்ட்ல இருக்கு. இந்த படமும் என்ன மாதிரியான வரவேற்பை பெறப்போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல டாப் 5 பொசிஷன்ல என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற படம் சென்ற வாரம் புதுவரவாக வந்து 3வது இடத்துல இருந்து 5வது இடத்திற்கு வந்திருக்கிற படம் எக்ஸ்மேன் அபோகலிப்ஸ். இந்த படத்தை பத்தி ஏற்கனவே சென்ற வாரமே ஒரு நம்ம டீடைல்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்மென் சீரிஸ்ல வர்ற 9வது திரைப்படம் பல்லாயிரக்கணக்கான வருஷம் பூமியில புதைந்து போன இந்த அபோகலிப்ஸ் இப்போ வந்து வெளியில வருது. இன்னைக்கு இருக்கிற பூமியில இருக்கிற சூழ்நிலை பிரிக்காம இதை அழிச்சிட்டு ஒரு புதிய உலக நிர்மாணிக்க தனக்கு இணையான மீட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ அவங்க 3 பேரை பிடிச்சிடுறாங்க. 4வது ஆளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் 24. படத்தினுடைய கதாநாயகன் சூர்யா, இந்த படத்தினுடைய இயக்குனர் விக்ரம் குமார் இவர் ஏற்கனவே யாவரும் நலம் படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஏற்கனவே 2D என்டர்டைன்மெண்ட் சார்பாக பசங்க படத்தை தயாரித்த சூர்யாவை இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 சூர்யாக்கள், அதுல ஒரு சூர்யா ஒரு டைம் டிராவல் மிஷனை கண்டுபிடிக்கிறாரு, இன்னொரு சூர்யா அதை அபகரிக்க முயற்சி செய்யறாரு. அதுல நடக்கிற கலைபரத்துல அந்த டைம் மிஷனை கண்டுபிடித்த டைம் வாட்சை கண்டுபிடித்த சூர்யாவை கொலை செய்து விடுகிறார் சகோதரர். அவரு கோமாவுக்கு போயிடுறாரு. இப்படிப்பட்ட அந்த சூர்யாவுடைய குழந்தை, கொலை செய்யப்பட்ட சூர்யாவுடைய குழந்தை மிஸ் ஆகி அம்மா சரண்யாவால் வளர்க்கப்பட்டு இளைய சூர்யாவாக மாறி ஒரு காலகட்டத்தில் வாட்சி கடை நடத்தி அவர்கிட்டே அந்த வாட்சி கிடைச்சி டைம் டிராவல் மூலமா பின்னோக்கி சென்று உண்மைகளை கண்டறிந்து எப்படி பழிவாங்கி தன்னுடைய இறந்த அந்த தகப்பனாரையும் தாயாருமான நித்யா மேனனை எப்படி கொண்டு வர்றாருங்கிறத குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஜானர்ல சொல்லி இருக்க ஒரு படமாக பார்க்கலாம். திரைக்கதையில இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா இந்த படம் வந்து ஒரு பவர்ஃபுல் பிலிமாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து பார்க்கிறப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். யாவரும் நலம் படத்திலேயே இந்த படத்தினுடைய இயக்குனரான விக்ரம் குமார் ரொம்ப அழகான ஒரு மேக்கிங் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தாரு. அதே போன்று இந்த படத்திலே கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திருவுக்கு இது ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறாருங்கிறது தான் நம்ம பாக்ஸ் ஆபீஸ் கமெண்ட்ஸா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல இருக்கிற படம் சென்ற வார கோலிவுட் புதுவரவாக வந்த 3வது இடத்தை பிடிச்சு ஒருபடி இறங்கி 4வது இடத்துக்கு வந்திருக்கிற படம் மருது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஷால், கதாநாயகி ஸ்ரீதிவ்யா மற்றும்
கொலப்புலி லீனா அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து லோகிதாஸ் மூலமா கஸ்தூரிமான் படத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட வயதான மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அந்த மண் வாசனையோட படமாக்கப்பட்டிருக்கிறதுனால வன்முறை கலந்த வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. இது சென்ற வாரமே ஒரு டீடைல் ரிவ்யூ எடுத்துக்கொள்ளப்பட்ட படம். முத்தையா அப்படிங்கிற இயக்குனருடைய இயக்கத்தில் ஏற்கனவே நம்ம வந்து குட்டி புலி மற்றும் கொம்பன் போன்ற படங்களை பார்த்திருக்கோம். அந்த ஒரு வாசனையோட இந்த படத்தையும் பண்ணியிருக்கிறாரு. படத்துல நிறைய இடங்கள்ல விஷாலுடைய பாடி லாங்குவேஜ் நம்மள ரொம்ப அட்மையர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல கதாநாயகி ஸ்ரீதிவ்யா இருவருக்கும் உயரம் கம்மியாக இருந்தாலும் கூட அது அழகா வேல்ராஜுடைய கேமரா டெக்னிக்கல் மூலமா மறைச்சு நல்ல பேர் மாதிரி காமிச்சிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஓவரால் படத்துல கோபத்துக்கு துணை போகக்கூடிய அந்த ரெட் டிண்ட் படம் முழுக்க தெளிச்சிருக்காங்க. இதையெல்லாம் மீறி ஆர்ட் டைரக்டர் வீரசம்பருடைய ஒர்க்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. விஷாலுக்கு இது ஒரு சரியான சமயத்துல ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிற படம் அப்படின்னு சொல்றதுல நமக்கு மாற்று சிந்தனை இல்ல. ஆனா முத்தையாவை பொறுத்தவரையில இப்படி ஒரு வன்முறை நிறைந்த காலத்தை இன்றைக்கு சமூகத்திற்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பாக்ஸ் ஆபீஸ் மூலமாக வைக்கலாம். ஒரு கிராமத்தினுடைய கதை, அன்றாட கூலி தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு எதிர்பாராத மோதலில் கிடைக்கக்கூடிய காதலியான ஸ்ரீ திவ்யா, அது தன் பாட்டி மூலமாகவே அந்த காதல் வந்து அரங்கேற்றப்படுது. முடிவுல தான் தெரிய வருது பாட்டி ஏற்கனவே முடிவு செய்த ஒரு பெண்ணு தான். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் 3வது இடத்துல ஹாலிவுட் புதுவரமாக வந்து நேரடியா 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் இது நம்ம ஆளு. இந்த படத்தினுடைய இயக்குனர் பாண்டியராஜ், இவருக்கு சென்ற வருடத்த இறுதியில வந்து பசங்க 2 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருடத்தின் துவக்கத்துல பொங்கல் அப்ப கதகளி அப்படின்னு விஷால் நடித்த படம் வெளியாகி இருக்கு. இது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 3வது படம். படத்தினுடைய கதாநாயகனா சிம்பு, நாயகிகளா நயன்தாரா மற்றும் ஆண்ட்ரியா பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர் குரலரசன். படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தினுடைய கதாநாயகன் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா வந்து ஊர்ல கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல திருவையாறுல ஒரு பொண்ணு பார்க்கிறாரு. அந்த பெண் நயன்தாரா. ஒரு காலகட்டத்தில் அந்த பையனுக்கு பிடித்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே பாஸ்ட் லவ் இருக்கான்னு கேட்டு அந்த லவ் அவங்க வெளியில கொண்டு வர்றாங்க. அதன் மூலம் இவருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் இருந்த காதல், அதனுடைய கதைகள் வெளில வருது. அதை தொடர்ந்து உண்மையை சொன்னதுக்காக இவங்க அவனை காதலிக்க தொடங்குறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். சென்ற படமான வாலு இவருக்கு வந்து ஓவரால் ஒரு டாம் பாய் அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் மீறி ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்பா பையன் சென்டிமெண்ட் அதுக்குள்ள இருந்தது. இந்த படத்தை பொறுத்தவரையில தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த 3 விதமான பெண்களுடைய அனுபவத்தை இதுல பகிர்றாரு. சொன்னாலும் கூட சொல்லாவிட்டாலும் இதுல தெலுங்குல இருந்து ஒருத்தவங்க வந்து குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு சைல்ட்ஹுட் லவ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க, எந்த லிங்க்குமே இல்லாம. படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சிம்பு அப்படிங்கிற அழகான ஒரு ஹீரோ, நயன்தாரா அப்படிங்கிற அழகான ஒரு ஹீரோயின், ஆண்ட்ரியா அப்படிங்கிற அல்ட்ரா மாடல் ஹீரோயின், இவங்க 3 பேருடைய அழகு மட்டுமே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸா இருக்கு. அதை மீறி படத்துல ஆங்காங்கே வர்ற சூரியனுடைய டைமிங் காமெடி மிகப்பெரிய அப்ளாஸ அள்ளிட்டு போகுதுன்னு சொல்லலாம். சிம்புவை பொறுத்தவரையில ஒரு பண்பட்ட நடிகனாக தன்னை பல இடத்துல வெளிப்படுத்தி நம்மளையும் வந்து மிரட்சி அடை செய்திருக்கிறாரு. விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பாண்டியராஜை பொறுத்தவரையில படத்துல வசனங்களை ரொம்ப அழகா எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். முதல் பாதி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னா, 2ஆம் பாதியில தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, சம்பந்தம் இல்லாம சண்டை போடுறாங்க. இது யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காதல் தானா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இது பர்சனலாக நடந்த கதையை எடுத்து சொல்லுவதுன்னா இது ஒரு பயோகிராபிக்கல் பிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் இதை கொண்டு போக முடியாது. இதையெல்லாம் கடந்து ஒரு மினிமம் கேரண்டி அந்த படம் எடுத்திருக்கிறதுக்கான காரணம் சிம்பு அப்படிங்கிற ஒரு ஹீரோவுக்கான ஃபேன்ஸ் கிளப் அவங்களுடைய அசோசியேஷன் கொடுத்திருக்கிற அழகான ஒரு ஓபனிங். அந்த ஓபனிங்க இந்த படம் எந்த அளவுக்கு தக்க வச்சுக்க போகுது அப்படிங்கறதையும், பாண்டியராஜை பொறுத்தவரையில அவருக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இருக்கிற படம் சரப்ஜித். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஓமன் குமார். இந்த படத்தை பத்தி இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய இந்தியாவினுடைய பார்டர்ல இருந்து உளவாளி என்று கருதப்பட்டு எதிர்பாராமல் பாகிஸ்தானுக்கு சென்ற ஒருவருடைய பயோகிராபிக்கலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு பயோகிராபிக்கல் பிலிம் தான் எடுத்து கலக்கி இருக்கிறாரு இந்த படத்தின் மூலமாக இயக்குனர் ஓமன் குமார். இந்த படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைன் என்னன்னா, பாகிஸ்தான் சிறையில் 20 வருடங்கள் அவதிப்பட்ட சரப்ஜித் என்பவரை பற்றிய கதை தான் இது. பஞ்சாபில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஒரு கிராமத்தில் சரப்ஜித் தன்னுடைய வயதான தந்தை, மனைவி மற்றும் தன் மேல் உயிரை வைத்திருக்கக்கூடிய சகோதரியுடன் வசித்து வருகிறார். ஒரு நாள் இரவு பாகிஸ்தான் எல்லைக்குள் தவறுதலாக சென்று விடுகிற சரப்ஜித்தை பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையினர் பிடித்து ஒரு தவறான வாக்குமூலத்தை தரும்படி அவரை சித்திரவதை செய்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த வாக்குமூலத்தை அவர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தின் மூலம் ஒரு மனிதன் தவறான சந்தேகத்திற்காக ஆட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பிறகு அவன் எவ்வளவு கொடூரங்களை அனுபவிக்கிறான் என்பதை இதைவிட தத்ரூபமாக காட்டவே முடியாது. இவனுடைய சகோதரியாக ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்கிறாங்க.
அவனுக்காக இரு எல்லைகளிலும் செய்த வாதங்கள் எடுபடாமல் போகிறது. ஒரு காலகட்டத்தில் சரப்ஜித்திற்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக ஐஸ்வர்யா ராய் எப்படி போராடுகிறார் என்பதை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆடியன்ஸனுடைய கண்களை நனைத்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லலாம். படம் பார்க்கக்கூடிய ஓவரால் மொழி தெரியாத மக்கள் கூட படம் முழுக்க இரண்டாம் பாதியில தன் கண்களை துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்னா இது எங்கேயோ நடக்கல, இந்தியாவிலிருந்து நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் தான் இது அப்படிங்கறத நினைக்கிறப்போ இந்த துன்பத்துக்கு ஆளானவர் தன்னுடைய சகோதரன் என்கின்ற ஒரு உணர்வை இந்த படத்தில் கொடுத்திருப்பது இந்த படத்தினுடைய இயக்குனர் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம். மோரோவர் இதை நம்ம தமிழ்நாட்டோட எப்படி நேரடியா ஒரு ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் சொன்னா, எல்லை தாண்டி செல்லும் மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடும் பொழுது இப்படிப்பட்ட துன்பத்தை தான் அனுபவிப்பார்களோ என்ற ஒரு சின்ன முணுமுணுப்பும் ஆங்காங்கே கேட்கிறத நம்மளால கவனிக்கத்தான் முடியுது. இந்த படத்தை பொறுத்தவரையில ஓவரால் பப்ளிக்குடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, இது ஒரு எமோஷனல் டிராமா இல்ல, ஒரு பயோகிராபிக்கல் பிலிம். லைக் காந்தி மாதிரி படங்களை உலக அளவுல இயக்கி அட்டன் பரோங்கிற ஒரு எவ்வளவு பெரிய அவார்டுகள் வாங்கினாரோ அது மாதிரி ஓமர் குமார் மேரிகாம்ல வாங்கின அவார்டை இந்த படத்துல கண்டிப்பாக இயக்கத்துக்காகவும் இந்த திரைக்கதைக்காகவும் வாங்குவார் அப்படிங்கறதுல நமக்கு சக்தி. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 23ல இரண்டாவது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் ஆங்கிரி பர்ட்ஸ் 3 டைமென்ஷன். திரையரங்கத்துல நிறைய குட்டீஸ்கள் கூட்டங்களுக்கு மத்தியில நம்மளுடைய ஜூரிஸோட பார்த்த இந்த படத்தினுடைய கதை என்ன, ரிவ்யூ என்னங்கறத பாத்திர போறோம். வீடியோ கேம்ஸ் அடிப்படையாக வைத்து பல திரைப்படங்கள் வந்துவிட்டன. குறிப்பா பார்த்தோம்னா மார்ஷல் காம்பாக்ட், ஹிட்மேன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ரெசிடென்ட் ஈவில், இந்த மாதிரி படங்கள் நிறையவே வந்துருச்சு. இந்த வரிசையில வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஆங்கிரி பர்ட்ஸ் 3 டைமென்ஷன். இப்போது குழந்தைகள் மிகவும் விரும்பி விளையாடும் ஆங்கிரி பர்ட்ஸ். இந்த கேம் பாப்புலரா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற ஃபன், காமிக்ஸ் கேரக்டர்ஸ், இதுல வரக்கூடிய ரெட், ப்ளூ, yellow பேர்ட்ஸ் கேரக்டர்களை வைத்து எடுக்கப்பட்டிருக்க சாதுரியம் அமர்க்கலமாக இருக்குது. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பறவைகள் வசிக்கும் ஒரு தீவில் பறக்கும் சக்தி இல்லாத பறவைகள் வசித்து வருகின்றன. ஒரு நாள் பன்றிகள் தீவில் இருந்து வரக்கூடிய ஒரு படகு பறவைகள் தீவிற்கு வருகிறது. அந்த தீவின் பழக்க வழக்கங்களை ஏற்று நடந்தால் கூட ரெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு இந்த டீம் மேல ஒரு டவுட் இருக்கு. எனவே அந்த தீவில் பறக்கும் சக்தி உடைய ஒரே ஒரு பறவையையும் மற்ற சில நண்பர்களை உளவு பார்த்து அதன்படி பன்றிகள் அந்த தீவை சுற்றி வெடிகுண்டுகள் வைத்திருப்பதையும் அந்த பறவைகளுடைய முட்டைகளை திருடுவதையும் கண்டு அதை தடுப்பதற்கான முயற்சியை செய்கிறது. அந்த முட்டைகளை மீட்டு வருவதற்கான முயற்சியை செய்யும் பொழுது பன்றிகள் தப்பி ஓட அங்கிருந்த பறவைகள் படகு ஒன்றை தயாரித்து பன்றிகள் தீவிற்கு செல்கின்றன. அங்கு நகரத்தை சுற்றி பெரிய சுவர் எழுப்பி பன்றிகள் வாழ்வதை பார்க்கின்றன. அங்கே உள்ளே இருக்கும் கோட்டையில் பறவை முட்டைகளை சமைத்து சாப்பிடுவதற்கு தயாராக இருப்பதை பார்த்து அந்த முட்டைகளை பறக்கும் சக்தி வாய்ந்த கழுகு கவர்ந்து வர ஒரே ஒரு முட்டை மட்டும் தவறி அந்த பன்றிகள் தீவில் விழுந்து விடுகிறது. ரெட் மீண்டும் அந்த கோட்டைக்குள் சென்று அந்த முட்டையை மீட்டு எடுத்து வரும் பொழுது மீதம் இருக்கும் குண்டுகள் பன்றி தீவி ஒட்டுமொத்தமாக அழிக்கின்றன என்ற குழந்தைகளுக்கு பிடித்த இந்த கதையை பெரியவர்களுக்கும் ரசிக்கும் அளவிற்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை பல கேம்ஸ் படமாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் போன் கேம்ஸ் படமாக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இது பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு படம். இந்த நாட்டிலிருந்து வந்த படங்களிலேயே அதிகமான தயாரிப்பு செலவு கொண்ட ஒரு படமாக இதை நம்மால பார்க்க முடியுது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற ஸ்பெஷலான சில ஐட்டம்ஸ் என்னன்னா, படம் பார்க்கிற குட்டீஸ்கெல்லாம் கடைசியா முட்டையை எப்படியாவது அந்த பருந்து தூக்கிட்டு வர்றப்போ அதுல இருக்க முட்டை தவறிடுமோன்னு பயப்படுறதையும், அந்த கழுகுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறப்போ அந்த கழுகு மிக பிரம்மாண்டமாக சிறுநீர் கழிப்பதையும், அது ஒரு குளமாக தேங்கி நின்று அங்கே ரெட்டோட கூட வர்ற கதாபாத்திரங்கள் நீச்சல் அடிப்பதையும் குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறாங்க. இறுதி கட்ட காட்சியில அந்த ஒரு முட்டையோட ரெட் இறந்துடுமோ அப்படிங்கிற பயம் வர்றப்போ அது அங்கே அந்த பறவைகள் தீவுக்கு சொந்தமான முட்டையிலிருந்து தவித்த அந்த குஞ்சுகளோட கடைசியா என்ட்ரி கொடுக்கிறப்போ ஒட்டுமொத்த திரையரங்கமும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த திரையரங்கமும் கைத்தட்டலை அள்ளி தெளிக்கிறது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் அண்ட் செக்மெண்ட் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்ஸ் பிடிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.